அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனது அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, ரமதானை ஒரு மாற்றத்திற்கான ரமதானாக நாம் எடுத்துக்கொண்டால் மாற்ற வேண்டிய விஷயங்கள் நம்மிடத்திலேயே நிறைய இருக்கின்றன. அதிலே ஒரு முஸ்லிமாக இருந்தால் என்ன என்ன அடிப்படை குணங்கள் கொண்டிருக்க வேண்டுமோ, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 குணங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானிலே நான் ஒரு சிறிய விளக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏன் குணங்களை நாம் இந்த இடத்திலே எடுத்துக்கொள்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஸ்கல ஷைஇன் ஃபில் மீசானி அல் ஹுலுகுல் ஹுஸ்ன். நம் அனைவருக்கும் தெரியும், மறுமை நாளிலே விசாரணையின் போது நம்முடைய நன்மைகள் ஒரு தராசிலும் நம்முடைய தீமைகள் மற்றொரு தராசிலும் வைக்கப்பட்டு அது நிறுக்கப்படும். அப்பொழுது நம்முடைய நன்மையுடைய தராசு அதனுடைய கணத்தின் காரணமாக கீழே வந்துவிட்டதென்றால், அதிகமாக இருந்தால் நம் சோனத்திற்கு செல்வோம். நம்முடைய தீமைகள் அதிகமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காப்பாற்றுவானாக, நம் நரகத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு தராசிலே நம்முடைய நன்மைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் துஆ செய்ய சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே தான் அழகாக சொல்கிறார்கள், இந்த தராசிலே நன்மையுடைய பக்கம் அதிகமான கணத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எதுமாக இருக்கும் என்றால் நம்முடைய குணமாக இருக்கும். அன்பானவர்களே, எத்தனையோ நபர்கள் இபாதத்துகளால் பல நாட்கள் நோன்பு வைத்து பல நாட்கள் இரவு தொழுகைகள் தொழுது செய்யக்கூடிய நன்மைகளை ஒரு நல்ல குணம் உள்ளவர்கள் மிகவும் சிறிய செயலிலேயே செய்து அவர்கள் சோனத்தை அடைந்து விடுவார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், ஒரு பெண்மணி, தவறான நடத்தையுடைய பெண்மணி, தாகித்திருக்கின்ற ஒரு சிறு ஜீவனுக்கு தண்ணீர் புகட்டியதால் அந்த பெண்மணியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து சோனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பை அளிக்கிறார். அப்பொழுது குணம் எவ்வளவு பெரிய ஆற்றலை உடையது, எவ்வளவு பெரிய நன்மைகளை வழங்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிகழ்விலே நம்முடைய சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், மிகப்பெரிய கை சேதமுடையவன் யாரென்று தெரியுமா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் வெவ்வேறு பதில்களை சொல்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னார்கள், ஒரு நபர் மறுமை நாளிலே மிகப்பெரிய நன்மையின் கூடாரத்துடன் வருவார். அவருடைய நன்மைகளை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு நன்மைகளை உடையவராக இருப்பார். ஆனால் என்ன நடக்கும் என்றால், இவர் மனிதர்களுக்கு செய்த அநியாயத்தின் காரணமாக இவருடைய நன்மைகள் எல்லாம் அந்த அநியாயம் செய்யப்பட்ட மக்களுக்கு எடுத்து கொடுக்கப்பட்டு இறுதியிலே இவரிடத்திலே எந்த நன்மையும் இருக்காது. இதுவும் போக இவருடைய அநியாயத்தின் காரணமாக அந்த அநியாயம் செய்யப்பட்டவருடைய பாவங்கள் இவருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். உதாரணமாக, புறம் பேசியிருப்பார். புறம் பேசப்பட்ட நபருக்கு இவருடைய நன்மைகள் கொடுக்கப்படும். இவர் யாரை பற்றியாவது பொய் சொல்லி இருப்பார், அதனுடைய நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படும். யாரை பற்றியாவது கோல் சொல்லி இருப்பார், கோல் சொல்லப்பட்டவருக்கு இவருடைய நன்மைகள் வழங்கப்படும். யாரிடத்தையாவது கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்காமல் இருப்பார், இவருடைய நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படும். இவ்வாறாக இவர் மனிதர்களிடத்திலே அநியாயம் செய்த அனைத்து செயல்களுக்கும் இவருடைய நன்மைகள் கொடுக்கப்பட்டு இறுதியிலே இவர் நன்மையற்றவராக ஆகிவிடுவார். அன்பானவர்களை, நாம் இன்று நினைத்து கொள்கிறோம், 5 வேளை தொழுகிறோம், நல்ல அமல்கள் செய்கிறோம், அதனால் நாம் சோனத்திற்கு செல்வதற்கு அதிக வாய்ப்புள்ளதென்று.
ஆனால் நாம் செய்யும் இத்தகைய குணங்களின் காரணமாக, தவறான குணங்களின் காரணமாக நம்முடைய நன்மைகள் விரயமாகி கொண்டிருக்கின்றன. ஆதலால் இந்த ரமதானை நம்முடைய குணத்தை மாற்றக்கூடிய ரமதானாக நாம் எடுத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு குணங்களாக நாம் ஒவ்வொரு தினமும் விவாதித்து அந்த குணங்களை நம்முடைய அடிப்படை குணங்களாக ஆக்கிக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.